இப்படி பல நகரங்களிலும் நாடுகளுடைய தலைநகரங்களிலும் பாலஸ்தீனத்தினுடைய கொடி பறக்க விடப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக பிரான்சினுடைய பல நகரங்களில் கொடிகள் பறக்க விடப்படுகிறது. அதே நேரம் இத்தாலியினுடைய நகராட்சிகளிலும் இந்த பாலஸ்தீனத்தினுடைய கொடியை உயர்த்துகிற காரியத்தை அங்கிருக்கக்கூடிய சகோதரர்கள் செய்து வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த இமேஜ் என்ன பண்றாங்கன்னா, மற்றவங்களோட மொபைலுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. முதல் விஷயம் என்னன்னா, நம்ம எதை பண்றதா இருந்தாலும் அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும் அல்லது அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா முஹம்மது நபிக்கு என்ன சொல்லி காட்டானா, நபியே நீங்க அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, நீங்கள் அல்லாஹ்வை விரும்பினால், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறவர்கள் என்றால் ஃபத்தபிஊனி, நபியாகிய என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி போய் பிரச்சாரம் பண்ணுங்க. எனவே நம்ம எது பண்ணினாலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானா, முஹம்மது நபி அவங்க சொன்ன செய்த ஆதாரங்கள் நபிமொழிகளில் ஆதாரபூர்வமாக பதியப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்துத்தான் செய்ய வேண்டும். அந்த இலக்குகளில் ஒன்றாக குறிப்பாக மீண்டும் ஈரானோட இவங்க ஒரு சண்டைக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இன்றைய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டா,